ஏற்கனவே தேவ சமுதாயம் சொன்னாலே எல்லா பக்கமே மதிப்பு இல்லாம தான் போகுது. அது எல்லாரும் அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க, நம்ம எல்லாருமே ஒற்றுமையா கிடையாது. இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ. தென்காசி மாவட்டம் குணராமல்லூர் கிராமம், குணராமல்லூர் பஞ்சாயத்து. இந்த ஊர்ல நான் வந்து இப்போ 70 வருஷ காலமாக வாழ்ந்து வருகிறேன். இந்த வந்து 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனது வீட்டில் எனது பேத்திக்கு சடங்கு விழா வச்சிருந்தோம். அதுக்கு தாய்மாமன் சீர்புலியூர்ல இருந்து வந்தது. சாயந்தரம் 5 மணிக்கு வரும் பொழுது இதெல்லாம் வெடி போட்டு தான் போனோம். அதே எங்க போனீங்க? ஊரை அழைச்சி ஊரை சுத்தி வந்து எங்க வீட்டுக்கு வந்தது. இது வந்து காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க தேவர் சமுதாயம் காலங்காலமா இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வரும்பொழுது அங்க போன நான் வந்து இப்போ வந்து மெயின் ரோடு மேல போகிற மெயின் ரோட்ல தான் நான் வசித்து வருகிறேன். 2020 நான் அங்க போய் 2010 நான் அங்க போயிட்டேன். இது வரைக்கும் அங்க மெயின் ரோட்ல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு வீடு எஸ்சி வீடுனா ஒரு வீடு தேவர் வீடு இருக்கும், ஒரு வீடு நாடார் வீடு இருக்கும். இப்படிதான் 1 to 1 இருந்துகிட்டு இருக்கு. இப்போ 4-5 வருஷ காலமாக எங்களை எந்த ஃபங்க்ஷனும் நடத்த விடாமலும் இந்த கோயில் கூட நடத்த விடாமலும் இவங்க ரப்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் குற்றாலம் ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுட்டு போனாக்கி எங்கள் கம்ப்ளைண்ட்டை தூக்கி தூர போட்டுருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை நடந்துச்சுங்க? இப்போ என் பேத்தியாளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காண்டி தாய்மாமன் சீர் வந்தது. சரி, 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இங்கேருந்து வரும்பொழுது சாயந்தரம் 5 மணிக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துடுது. பக்கத்தில் சமுதாய நலக்கூடம் இருக்கு. அது வந்து பொதுவாக உள்ள சமுதாய நலக்கூடம். இப்போ வந்து அவங்க எங்களுக்குள்ளதான்னு சொல்லுவாங்க. அங்கே வந்த உடனே நாங்கள் அவங்க சமுதாயத்தில் உள்ள ஆளே ஒரு ஆள் வெடியை நீங்கள் அங்கே பொட்டலில் போடுங்க, ரோட்டில் போடாங்க, கூட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க சொன்ன உடனே தான் நாங்கள் வெடியை தூக்கி அந்த பக்கம் போட்டோம். அந்த பக்கம் போட்ட உடனே 4 பையங்க வந்து வெடியை கால்ட்டு மீச்சு தள்ளினாங்க. மாறியே ஏன்டா தள்ளுதியா, நாங்கள் இவங்க விதர்ப்பமாக இருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கல. நாங்கள் சரி இது யதார்த்தமாக செய்தாமட்டு நாங்கள் அசால்ட்டாக இருந்தோம். அவன் நினைச்சிட்டா அது 2ஆம் தடவை வந்து ஒரு பையன் தூக்கி ஒரு பொம்பளை மேலே போட்டான். பொம்பளை தண்ணி அடிச்சுட்டு ஒரு பொம்பளை மேலே போட்டோடனே பொம்பளை மேலே சேலைகள் எல்லாம் இதாகிடுது. என்னுடைய வேஷ்டி சட்டையை பொட்டு அடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. கடைசியில் என்னன்னு கேட்கும்பொழுது அதுக்கு சரியான பதில் சொல்லலை. டெய்லி ஒரு போலீஸ் வீட்டுக்கு இருக்கு எங்கள் ஊரில். அவர் வந்து நீங்கள் போங்க போங்க ஃபங்க்ஷன் நடக்கணும்ல நீங்கள் போங்கன்னு தான் அமர்த்தினாரு தவிர வேற எதுவுமே சொல்லலை. 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே ஒரு பெரிய காரை கொண்டாந்து போயிட்டாங்க போலீஸ் வேன். போலீஸ் நிறைய வந்து ஏகப்பட்ட போலீஸ் குமிஞ்சிடுது. என்ன ஏதுன்னு எங்கிட்ட விசாரிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. எங்களை வெளியே வந்தால் நீங்கள் இப்போ உள்ளே போய் ஃபங்க்ஷனை பாருங்க, இங்கே வெளியே வராதங்க. அவங்க வந்து 4 பேரை நடுவே நிற்காங்க. அவங்க கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்காங்க. இப்போ சமுதாய நலக்கூடங்கிறது அந்த இதுல வந்து நம்ம எல்லா சமுதாய ஃபங்க்ஷனும் நடந்துருக்கு. அவங்க மட்டும் தான் ஃபங்க்ஷன் நடத்துறாங்களா? 3 சமுதாயம் ஃபங்க்ஷன் நடக்கு. தேவர் சமுதாயம் மாத்திரம் அதுல போகல. நாங்க தாட்கோன்னு அருந்ததியர் அந்த இவங்க 3 பேருக்கும் உண்டு. ஆனா இவங்க பிஎல் மத்திரம் தான் இப்ப அதுல இது பண்ணிட்டு இருக்காங்க. பிஆர் மத்திரம் தான் அதுல இது பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாருமே அதுல இது பண்ணல. எங்க வீட்டுல வச்சுதான் நாங்க ஃபங்க்ஷன் நடத்தோம். ஆனா அந்த தெருவில் உள்ள ஆளு அவங்க பிஆர் ஆள் தான் எங்களை வெடி அங்க கொண்டு போய் போடுங்க, எங்க மாடு கலைஞ்சிரும், ரோட்ல வச்சு ஆள் நிறைய நிக்கி அதுல போடுங்கன்னு சொல்ல போய் தான் அந்த புறம் போய் போட்டாங்க. இல்லைன்னா போடவே மாட்டோம். அவன் வந்து கால் மீச்சு தள்ளலாம். நாங்க ஏன்டா இந்த மாதிரி செய்தேன்னு சொன்னா அவங்க இதை சண்டை இழுக்கணும்னு நினைச்சிருக்கோம். நாங்க அந்த மாதிரி நினைக்கல. இந்த மாதிரி ஆயிப்போச்சு. கடைசியில ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடத்த விடாம நாங்கள என்ன பண்ணுவோம், பார்லன்ட்டு தான் வெடி தூக்கி ஆளுக்கு மேலே எரிஞ்சிட்டான். அது ஒரு பொம்பளை மேலே விழுந்து சேலைகள் எல்லாம் இதாகிடுது. நாங்கள் உடனே இதை இது பண்ணி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்தோம். முதல் வந்து நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டோம். கலெக்டர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு 2வது எஸ்சி ஆஃபீஸுக்கு போனோம். இது வரைக்கும் 5 வருஷமா நாங்க இந்த பிரச்சனையை நான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் குற்றாலம் ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இதுக்கு முன்னாடி இந்த கோயில் கூட நடந்தது. நாங்க முதல் வருஷம் டியூப் லைட்டை உடைச்சிட்டாங்க, ஒரு 5-6 லைட்டை. என்ன ஏதுன்னு கேட்கல. அடுத்த வருஷம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். மறு வருஷம் என் வீட்டு பக்கத்துல ஒயர் இங்க இருந்து ஆர்ச்சி போட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த இது தேவர் ஆர்ச்சி போட்டிருந்தது. அதுல அங்க இருந்து கரண்ட் போய் அங்க இது பண்ணியிருந்தாங்க, குழாய் கட்டியிருந்தாங்க. ஒயரை துண்டு துண்டா புது காயில அறுத்து தூர போட்டாங்க.
அது கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், யாருன்னு கேட்கல. அது அந்த அறுத்து போட்டதோ இல்ல உடச்சதோ யாரும் தெரியுமா? தெரியும், ஆளெல்லாம் தெரியும். தெரிஞ்சே நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். இன்னார் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல. போன வருஷம் கோயில் கூடையில அவங்க கோயில் கூட நடந்தது. நாங்க எல்லாரும் சந்தோஷமா அவங்க கோயில் கூட, இதுக்கு மதியில அவங்க கோயில் வந்து எங்க வீட்டு வாசல்ல வந்து சாமி அழைச்சிட்டு தான் போனோம். அங்க இருந்து இங்க வரைக்கும் ஸ்பீக்கர் கட்டிருப்பாங்க. நாங்க இது வரைக்கும் எந்த இதுவுமே பண்ணல. தேவர் சமயத்து எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டோம். கோயிலை பொறுத்த அளவுல இந்த கோயில் கூடையில போன வருஷத்துல என்ன செஞ்சு போட்டாங்க, ஆர்ச்சி போட்டிருந்தோம் டீ கடை பக்கத்துல. அதுல மெயின் ரோட்ல இந்த ஆர்ச்சி போட்டிருக்கு. இப்படி ஆர்ச்சி போட்டிருந்ததுல கொடி கட்டிருந்தோம், தேவர் கொடி. மேல ஏறி 62 வச்சு பூரத்தை அறுத்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, விடிய விடிய இருக்கு. காலையில நான் நைட்ல நின்று திங்கக்கிழமை நைட்டு செவ்வாய்க்கிழமை காலையில வீட்டுல படுத்திருக்காங்கிறது போன் அடிக்காங்க. என்ன வீட்டுல உறங்கிட்டு இருக்க போடாங்க. நான் இந்த கோயிலை கெட்டும் பொழுது நான் தான் முதல் அசிவரம் போட்டது நான் தான். அதனால என்னை கூப்பிட்ட உடனே இங்க வந்து பார்த்துட்டு அங்க போறேன், கொடி அதை அறுத்து விட்டுருக்கு. அப்ப போன உடனே நான் போலீஸ்கிட்டே கேட்டேன், சார் விடிய விடிய நீங்க வீட்டுக்கு இருந்திருக்கீங்க, இந்த மாதிரி அகம்பாதம் நடந்திருக்கா, இது என்ன உங்களுக்கு தெரியுமா? இல்லையா அப்படின்னாரு. சார் 11 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணாங்க, தெரு லைட்டு. இல்லையே ஆஃப் பண்ணலைன்னாரு. 11 மணிக்கு ஆஃப் பண்ணாங்க, 11 மணிக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது வரைக்கும் நீங்க எந்த இதுவும் பண்ணல அப்படின்னு எங்க தெருவில் உள்ள ஆள் போறா போய் நாங்க ரோட்ல பஸ் மறியல் பண்ணிட்டோம். கூட்டம்னா எல்லா கூட்டமும் அங்க வந்துடுது. மொத்த ஊர் வந்த உடனே டிஎஸ்பி ஐபி எல்லாரும் வந்தாங்க. அவ்வளவு பேர் நாங்க இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல. அதனாலதான் இப்ப வந்து நீங்க கலெக்டரையும் எஸ்பிக்கும் போறீங்க. அதனாலதான் நாங்க இந்த ட்ரிப் கலெக்டர்கிட்ட போய் எஸ்பிட்ட போனோம். நீங்க கலெக்டர்கிட்ட போய் புகார் கொடுக்கும்போது கலெக்டர் என்ன சொன்னாரு, எஸ்பி என்ன சொன்னாரு? கலெக்டர் வந்து நான் இதுக்கு ஆக்ஷன் எடுக்க அப்படின்ட்டாரு. எஸ்பிட்ட போன உடனே எஸ்பியும் அதே மாதிரி நான் நடவடிக்கை எடுக்க அப்படின்ட்டாரு. மறுபடியும் தான் குற்றாலம் ஸ்டேஷனுக்கு போனோம். எங்களை அனுசரணை பண்ணாம நீங்க எப்படி எஸ்பிட்ட போகலாம்? அதாவது நீங்க வந்து சம்பவம் நடக்கும்போது எங்க போலீஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம இருக்காது, எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்க ஆக்ஷன் எடுக்கல, எதுக்கு வேண்டி எடுக்கல. அதனாலதான் நாங்க போனோம். இப்பவும் அந்த 4 பேர் ஊருக்குள்ள நடமாடிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க அவங்களை என்ன எதுன்னு ஏன் கேட்க மாட்டேங்கியா? எங்க மேல எது தப்பு, சின்ன தப்பு இருந்தாலும் உடனே எங்களை வீடு தேடி வந்து தூக்கிட்டு போயிருதியா. நாங்க இல்லாட்டில எங்க பொண்டாட்டி மாதிரியா தூக்கி வேண்டி உள்ள வண்டி வச்சுக்கிட்டு அவன் புருஷன் வந்தா தான் விடுவோம்ன்றியா. அப்ப இப்ப இதுக்கு ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கியா அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வி. இப்போ வந்து நீங்க ஸ்டேஷன்ல வந்து இப்போ போய் புகார் கொடுத்ததுக்கு உங்ககிட்ட விசாரிச்சாங்களா, இல்ல எதிர்த்தரப்பட்ட எதுவும் விசாரிச்சோம் இல்ல இந்த மாதிரி? இது வரைக்கும் எந்த விசாரணையும் கிடையாது. ஃபார்மாலிட்டிக்கு விசாரிக்கிறது மாதிரி எங்க முன்னால வச்சு 2 பேரை கூப்பிட்டு கேட்கற மாதிரி கேட்பானே தவிர இந்த பழைய சம்பவங்களை விட்டுருங்க. இப்ப உள்ள சம்பவத்துல எதுவும் கூப்பிட்டு விசாரிக்க இது வரைக்கும் எந்த விசாரணையும் இல்ல. இது வரைக்கும் எந்த விசாரணையும் பண்ணல. ஆமா, போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. போலீஸ் பாதுகாப்பு நெடுவு நிக்கி இவங்க அங்கன 4 பேர் நின்று பேசுதா, அங்கன 4 பேர் நின்று பேசுதா, அங்கன 4 பேர் நின்று பேசுதா. அவங்க கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. எங்களை மாத்திரம் நீங்க வீட்டுக்குள்ள போங்கன்னு இதுதான் பார்த்தாங்க. ஏன் என்னுடைய வீடு நான் தேவர், என் வீட்டுக்கு அடுத்தாப்புல ஆசாரி இருக்காரு, அதுக்கு அடுத்து எஸ்சி. என் வீட்டுக்கு கீழே எஸ்சி, அது கீழே தேவர், அது கீழே எஸ்சி. இப்படிதான் நாங்க 1 to 1 தான். நாடார் இருக்காரு அந்த தெருவில், மெயின் ரோட்ல எல்லாருமே அப்படிதான் இருக்கும். இது வரைக்கும் நாங்க அண்ணன் மாதிரி தான் பழகிட்டு இருந்தோம். அவங்க நடவடிக்கை எடுக்கல. என்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்டமா என்ன பண்ண, நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க இப்படி என்ன செய்ய போறேன்னு நடவடிக்கை எடுக்கல. இவங்க என்ன செஞ்சாங்க, வால் போஸ்ட் அடிச்சு நெடுவை ஒட்டியிருக்காங்க. அதையும் இன்ஸ்பெக்டர் வந்து நீங்க எப்படி ஒட்டலாம், அவங்க மேல போய் கேஸ் போடுறோம்னு சொல்லி ஒட்டினீங்க. நீங்க வந்து வேற ஏதாவது பக்க சமயத்தை அவரும் சொல்லி ஒட்டினீங்களா? இல்ல எங்களுக்கு கவர்மெண்ட் எந்த இதுவும் பண்ண மாட்டேக்கு, இதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒட்டுதோம். வேற நாங்க யார் எந்த காஸ்டிங் குறைச்சி பேசல, எதையும் கொஞ்சம் அரசதான் நாங்க இது பண்ணுதோம். சொல்லி கவர் பண்ண மட்டும் கைது பண்ணுங்க. அரசு இதுக்கு உத்தரவாதம், எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுங்கன்னு தான் நாங்க கேட்கோம். அதுக்கும் போலீஸ் தடை பண்ணுது. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க என்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்டமா நாங்க இந்த கோயில்ல இருந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுவோம். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த இதெல்லாம் கொண்டு போய் குளத்துலேயே ஆற்றுல கொண்டு போட்டுட்டு எங்களுக்கு கவர்மெண்ட் இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி நாங்க போராட்டம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஊருக்குள்ள எல்லா வீட்லயும் கருப்பு கொடி நட்டி போராட்டம் பண்ணலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தென்காசி மாவட்டம் குணராமநல்லூர் பஞ்சாயத்து கடபோகத்தி ஊர்ல இருந்து நாங்க பேசுறோம். இப்போ எங்க வீட்டுல தான் அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இப்போ எப்படின்னா நாங்க வந்து மெயின் ரோட்ல தான் இருக்கோம். மெயின் ரோட்ல இருக்கிறதுனால நாங்க எல்லாருமே பக்கத்துல அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா இப்போ ஒரு 5-6 வருஷமாவே எங்களால வந்து வெளியே போக முடியல. பொம்பளைங்களை ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. அதுக்கு மாத்திரம் பிள்ளைங்க காலேஜ் எதுவுமே போக முடியல.
அந்த பாலத்துல உட்காந்துட்டு நகல மாட்டேங்காங்க. நாங்களும் எவ்வளவு தூரம் போலீஸ்ல சொல்லியாச்சு. அவங்க சொல்லுதாங்க. அவங்க வார நேரம் 5 நிமிஷம் யாராவது ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சொன்ன உடனே அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிருந்தாங்க. அவங்க 10 நிமிஷம் கிழக்க போனோன்னே அவங்க பாட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துருந்தாங்க. திருப்பி வந்து போலீஸ்காரங்க வந்து அந்த கண் தொலைப்பு 10 நிமிஷம் பார்த்துட்டு திருப்பி வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. ஒரு சமுதாய நலக்கூடம் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அது சமுதாய நலக்கூடமான்னு தெரியல எங்களுக்கு. ஆனா அதை வந்து பஞ்சாயத்துல இருந்து தான் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுலதான் நடப்பாதை போகணும், அதுலதான் ஆத்துக்கு குளிக்க போகணும், அதுலதான் வயலுக்கு போகணும். ஆனா அது பஞ்சாயத்துல இருக்க போய் தான் நாங்க அதிலோடி நடக்க வேண்டியதா இருக்கு. இப்ப என்ன சொல்லுதாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுதாங்க. கிட்டத்தட்ட இப்போ அந்த கட்டி ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா 10 வருஷத்துல அவங்களுக்கான ஃபங்க்ஷன் அதுல நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 திருப்பு 2 திருப்பு தான். அந்த காஸ்ட்டுக்குள்ள இப்ப எங்க காஸ்ட்டுக்குன்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கான 1 2 திருப்பு தான் நடந்திருக்கும். மித்த யாருக்குமே அது நடந்தது கிடையாது. அதுல வந்து பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் அதுல நடத்தாங்க. கிராம வளர்ச்சி திட்டம், நகராட்சியிலிருந்து வந்தவங்க அவங்க மட்டும் சாவியை கொடுத்து அவங்களுக்காண்டி மட்டும் தான் நடத்தாங்க. ஆனா அது வந்து இப்போ சமுதாய நல கூட அவங்க எழுத பயிலு ஒயின் ஷாப்னு அதுல எழுதியிருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா யாருமே அங்கிட்டு போக மாட்டாங்க. நாங்க வந்து எல்லாத்துக்குமே அந்த சமுதாய நலத்தை கூட தாண்டி தான் கடைக்கு போனோம். நாங்க ஒரு தென்காசி பஸ் ஏறணுமா அதுக்கு பக்கத்துல தான் வந்து ஏறணும். இப்ப நாங்களும் இவங்களும் எந்த தப்பும் பண்ணல. கிட்டத்தட்டன்னு சொன்னா அந்த தெருவுல இருக்கவங்க எல்லாத்தையுமே கேட்டு பாருங்க. இப்ப அது மாதிரி எங்க ஃபங்க்ஷன்ல வீடியோ கவரேஜ் இருக்கு. அதுல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எங்கிட்டு வெடி வச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. அதுவும் பக்கத்துல இருக்க ஆளே அவங்க பக்கத்து வீட்டுல மாடு இருக்கு. எங்க மாடு களைஞ்சிரும், அந்த மாடு யாட்டினி களைஞ்சு ஓடிடுச்சுன்னா வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்க தள்ளி வெடி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெடி வச்சதுக்கு அந்த 4 பையங்க வந்து அந்த வெடி ஏற்றி தள்ளியிருக்காங்க. அதையும் மேல பட்டிருக்கு. இவங்க அப்படி என்ன இதுல வைக்க கூடாது, நாங்க ஒரு 5 நிமிஷம் தான் அது வெடி வெடிக்க போறோம், அதுக்கப்புறம் எங்க ஃபங்க்ஷனை பார்க்க போறோம். ஆமா வெடி வச்சு போனோம். இதே மேல கோயில் கொடைக்கு எங்க வீட்டு முன்னதான் 1 மணி நேரம் கொட்டு அடிக்காங்க, ஃபங்க்ஷன் எடுத்தாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க குற்றாலம் ஸ்டேஷன்ல கேட்டு பாருங்க. அவங்க ஃபங்க்ஷன் நடத்தும் போது நாங்க எந்த பிரச்சனையுமே பண்ணது கிடையாது. இது நாள் வர நாங்க கோயில் சம்பந்தமாவோ அவங்க ஃபங்க்ஷன் நடத்தும் போது அவங்க வீட்டு இதுல எங்க வீட்டுல கேமரா இருக்கு. அவங்க எங்க இருந்தாலும் எங்க வீட்டு முன்னதான் வண்டி நிப்பாட்டணும், எங்க வீட்டு முன்னதான் எல்லாமே செய்யணும். அப்ப நாங்க உள்ள பிடிச்சது பிடிக்கல, நாங்க எங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு நாங்க வெளியே எதுவுமே வரப்போறது கிடையாது. இப்ப நாங்க வந்து எங்க சமுதாயம் இருக்குன்னா இங்க இருந்து இப்ப நீங்க இதையும் பாத்துக்கோங்க, எங்க வீடு சைடும் பாத்துக்கோங்க. இங்க வந்து இவங்க எல்லாமே எங்க ஒரு சமுதாயம் மட்டும் இருக்கு, அங்க வந்து அப்படி சமுதாயம் கிடையாது. 4 பேர் எல்லாமே இருக்கும். ஆனா நாங்க வந்து இங்க ஃபங்க்ஷன் ஒரு இந்த கோயிலுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு நடத்திக்கிடுவோம். அவங்களால அப்படி நடத்த முடியாது. ஏன்னா எங்க வீட்டை தாண்டி ஒவ்வொரு தேவர் வீட்டை தாண்டி வேற ஜாதி வீட்டை தாண்டி தான் அவங்க எல்லாமே கட்டணும். இப்ப எங்களுக்கு லைட்டா உடைக்காங்க. இப்ப ஏன்னா நாங்க இங்க இருந்து அங்க அவ்வளவு தூரம் போகணும்னா கரண்ட் வசதி கிடையாது, இந்த ஊர்ல பஸ் வசதி கிடையாது. நாங்க தெக்கரோட போய் நடந்துதான் எல்லாமே பண்ணணும். இப்ப நாங்க இங்க இருந்து அங்க போகணும்னு சொன்னா எங்களுக்கு கோயில் உடைக்கு நாங்க நைட்டு 12 மணிக்கு வரும்போது எங்களுக்கு லைட்டு கட்டி தான் ஆகணும். அவங்க அந்த லைட்டு கட்டுனா 12 மணிக்கு மேல லைட்டை உடச்சு வச்சிருந்தாங்க, ஒயர் போனா ஒயர் வெட்டியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க பண்ணும்போது நாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கோமா, எங்களோட கேள்வி அப்படி. அவ்வளவுதான். இப்பவும் நாங்க எதுவுமே பண்ணல, அவங்க ஆக்ஷன் எடுக்காம போறாங்க. அதே மாதிரி நாங்க எப்படி இப்ப ஃபங்க்ஷன் நடத்தும் போது நாங்களும் ஒரு பைசாவை செலவழிச்சு நாங்க இவ்வளவு தூரம் பண்ணி எல்லாம் செஞ்சும் போது எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எடுக்காங்க. வீட்டுல உள்ளவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா உடனே பொம்பளைல வந்து கூட்டிட்டு போறாங்க. இப்பமா கேமரா வசதி எல்லாமே இருக்கு, நாங்க வந்து அதுக்கு காமிப்போம் நாங்க தப்பு பண்ணலன்னு சொல்லி. இதே 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெயின் ரோட்ல நாங்க இருந்ததுனால எங்க வீட்டுக்காரங்க மேலே பிசிஆர் கேஸ் 2 பேரும் போட்டிருக்காங்க. பொய்யா கேஸ் போட்டு இப்ப 7 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நாங்க அதை முடிக்கணும்னு கேட்டா 1 லட்சத்துக்கு 2 லட்சம் அப்படின்னு கேட்காங்க. நாங்க வேண்டாம் அடுத்த காசுல உள்ளவங்க அதை கேட்காங்க. இப்ப என்ன பண்ணணும் சொன்னா இப்ப நாங்க ஃபங்க்ஷன் நடத்தல, இன்னும் நாங்க எங்க ஃபங்க்ஷன் எங்க வீட்டு இதே மாதிரி எங்களோட இது எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கணும்னு மட்டும் கேளுங்க. நாங்க இதே மாதிரி அவங்களும் எங்க வீட்டு முன்ன எந்த ஃபங்க்ஷன் வைக்க கூடாது, எங்க வீட்டுக்கிட்ட கொட்டை அடிக்க கூடாது, எங்க இதுல லைட் கட்டக்கூடாது, அதே மாதிரி ரேடியோவும் அவங்க போடக்கூடாது. இப்ப நாங்க போட்டது எப்படி தப்புன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி அவங்க பண்ணது தப்பு. நாங்க ஆர்ச்சி லைட்டு மேக்க தள்ளி கூட நாங்க எதுவுமே கட்டல. இப்ப அவங்களாவது ஒரு சிலர் மட்டும்தான் பையங்க மட்டும் சின்ன பையங்க தப்பு பண்ணுதாங்கன்னு சொன்னா பெரியவங்க அதை வந்து ஆதரிக்காங்க. இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து சொல்ல மாட்டேங்காங்க. அந்த பையங்க இப்ப நான் சொன்ன சமுதாய நிலம் அவங்க கட்டி வச்சிருக்கிறது வந்து ஒயின் ஷாப்பு கஞ்சா இருக்கிற இடமும் அதை சுத்தி பாருங்க, அவ்வளவு மோசமா ஆக்கி வச்சிருக்காங்க. நாங்களும் பஞ்சாயத்துல எத்தனை வாட்டி நான் சொல்லியாச்சு இப்படி பண்ணுதாங்க அப்படின்னு சொன்னா நீங்க சத்தம் கட்டாம இருங்க, அதை மட்டும் தான் சொல்லுதாங்க. இப்ப இன்னைக்கு சரியா போச்சு. இப்ப நாங்க எங்க போனாலும் நாங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாவே இருக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. காலேஜ் போற பிள்ளைங்க, ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு இப்போ எங்க வீட்டுல வந்து இப்ப இது வந்து பஸ் வசதி இல்லாத ஊரு அப்படிங்கும் போது நாங்க டியூஷனுக்கு பிள்ளைங்களை அனுப்ப முடியாது. நைட்டு 9 வரைக்கும் பஸ் வசதி இருக்கு, 8:30 பஸ் வசதி முடிஞ்சுது. நான் ஒரு டீச்சர் வர சொல்லி எங்க வீட்டு மாடியில வச்சு நாங்க டியூஷன் எடுத்தோம்னு சொன்னா அங்க உள்ள பையங்க அந்த பாலத்துல உட்காந்துட்டு வழி விட மாட்டேங்காங்க. பிள்ளைங்க பயந்து போய் டியூஷன் வர மாட்டேங்காங்க. நாங்களே வந்த 8 மணிக்கு மேல எங்களால கடைக்கு போக முடியாது. இப்போ ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா பகலையும் கடைக்கு போக முடியாது. ஏன்னா அந்த மண்டபத்துல உட்காந்துட்டு குடிக்காங்க எல்லாம் செய்தாங்க. நம்ம இப்ப பேசணும்னா நாங்க இப்ப உடனே என்ன சொல்றாங்க, இப்ப நாங்க போய் பேசணும்னா பிசிஆர் கேஸ் ஆம்பளைங்க போய் பேசிட்டாங்கன்னு சொல்லி அந்த கேஸ்ல போட்டு உள்ளதுக்கு வச்சிருந்தாங்க. இப்ப இதான் பிரச்சனை எங்க ஊர்ல நடக்கு. ஏற்கனவே தேவ சமுதாயம் சொன்னாலே எல்லா பக்கமே மதிப்பு இல்லாம தான் போகுது.
அது எல்லாரும் அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க, நம்ம எல்லாருமே ஒற்றுமையா கிடையாது. இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க.